கிருஷ்ணருக்கு பிடிச்ச பாயசம் தான். அதுக்காக நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். எப்போலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கோ, அப்போல்லாம் வீட்ல உள்ளவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான அவல் பாயசத்த செஞ்சு குடுங்க. முதல்ல நம்ம வெல்லப்பாகு எடுத்துக்கணும். அதுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரையும் வச்சிருந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின வெல்லப்பாக திரும்பவும் கடாயில சேர்த்து கொஞ்சம் திக்கான பாகு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிடும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, அது கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காவை முதல்ல நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு முந்திரியும் திராட்சையும் ஆப்ஷனல். தேங்காய் கூட முந்திரி திராட்சை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஓரளவு வறுபட்டதும் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்து வறுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நெய்யில் சேர்த்து நல்லா கிறிஸ்பாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான நெய் தேவைப்படாது. நம்ம முதல்ல சேர்த்த நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு. இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச அவலை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பாலெல்லாம் சுண்டி அவல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெல்லைப்பாகு சேர்க்கணும். நான் எதுக்காக வெல்லைப்பாகு முதல்ல எடுத்து வச்சேன்னா, பாலோட வெல்லைப்பாகு சேர்க்கும்போது சம்டைம்ஸ் திரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் வெல்லைப்பாகை நல்லா ஆற வைக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல வெல்லைப்பாகை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஆறின வெல்லைப்பாகை தான் இது கூட கலந்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கலந்து விட்டு கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இறக்குனா செம்ம டேஸ்டான அவல் பாயசம் ரெடி. இந்த பாயசம் செய்யும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே செஞ்சுட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கலாமோன்னு யோசிக்கிற அளவுக்கு பசங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.